திருச்சி அருகே சரக்கு ரயிலை மறித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் ரயில் பாதையில் குடமுருட்டி என்னும் இடத்தில் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. ரயில் பாதையில் பந்தல் அமைத்தும் நாற்று நட்டும் சமையல் செய்தும் விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்து கொண்டிருந்த சரக்கு ரயிலை மறிக்க விவசாயிகள் ரயிலை நோக்கி ஓடினர். அப்போது ரயில் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். எங்களை ஆண்டி ஆக்கிறாங்க, எங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு தான் அந்த கொட்டையை கட்டியிருக்கோம். எங்களது போராட்டம் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி ஒழுங்குமுறை நீராற்று குழு அமைக்கும் வரை தொடர்ந்து நடைபெறும். நாங்கள்லாம் காவல்துறையை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், காவல்துறை நண்பர்களே, உங்களுக்கு நாங்கள் தான் உணவு படைத்து போடுறோம். 29 லட்சம் ஏக்கர் சாப்பிடி பண்ணாலும் இன்னைக்கு 1 ஏக்கர் கூட இல்லை. எங்க பாருங்க, ட்ரெயினை விட்டு அரைக்க ஓட்டி வர அந்த டிரைவர் அவ்வளவு வேகமா. நாங்க போயிருவோமா? இப்ப இந்த ட்ரெயினை மறிச்சிட்டோம். எந்த காரணம் மட்டும் 2 நாளைக்கு 48 மணி நேரம் போக மாட்டோம்.